Wow. How to make a Chik shampoo slime. Many of you had asked me to make the Chiks. It's the Chiks. So many of you had requested to make the Chik shampoo slime. So let's make it. It is so simple and easy. So let's make it. Oh no. Oh no. This is the shampoo. So இந்த வீடியோ தமிழ்லே பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் தமிழ்ல கேட்டிருக்காங்க. So இந்த வீடியோ தமிழ்லே பண்ணிடலாம். So வாங்க நாம போய் சிக் ஷாம்பு ஸ்லைம் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. So first வந்து ஒரு பவுல் எடுத்து கொஞ்சோண்டு சிக் ஷாம்பு போடலாம். வாவ் கிரீன் கலர்ல வருதே. வாவ் நல்லா இருக்குல்ல? இந்த ஷாம்பு ஸ்லைம் வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. இந்த கலர் யாருக்கெல்லாம் இந்த கலர் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்ப எல்லா வாசம். இப்போ வந்து நம்ம இந்த ஷாம்பு விட்டுட்டு இன்னொன்று பவுல் எடுத்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போடுவோம். பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சோண்டு தண்ணி. இது வந்து ஒரு விளாட்டோட குட்டி வாளி. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பிடிச்சிக்கலாம். ஸோ இது அழகாக இருக்கும் சின்னவண்டா. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஸ்பூனால. அந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளே டிசால்வ் ஆயிடுச்சு டக்குன்னு. ஸோ இப்போ வந்து இந்த வாட்டர் நம்ம ஷாம்புல ஊற்ற போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். ஓகே இது பற்றும். நான் வந்து இப்போ ஒரு ஷாம்பு பாக்கெட்டுக்கு 2 ஸ்பூன் இந்த பேக்கிங் சோடா தண்ணி போட்டிருக்கேன். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணேன். கேட்டீங்கன்னாக்க நான் வந்து ஸ்லைம் செஞ்சு விளையாடுறேன்னு தான் சொல்லுவேன். நல்லா கலக்கணும். கல் நல்லா ஃபோமில் அதிர வரணும். இங்கே வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் நிறையா. உஷ் வீடியோ பார்த்தீங்களா? நிச்சயமா பார்த்துட்டு நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா வரும். 2 நாளுக்கு நல்லா இருக்கும். நான் இப்போ கூட வச்சிருக்கேன் சரியா? இது கூட நம்ம ஒரு க்ளூ ஆட் பண்ணுவோம்.
நம்ம இது கூட ஒரு க்ளூ ஆட் பண்ண போறோம். அதான் கேமலின் ஃப்ராக்ரன்ட் க்ளூ. அதான் கச்சா மேங்கோ ஃப்ளேவர். இது என்ன கலர்ல இருக்குன்னு தெரியாது. இதுவும் கிரீன் தான். ஸோ இது போதும் நான் நினைக்கிறேன். இது மூடிச்சு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா கலக்கணும். இதுவும் கொஞ்சம் கலர் தரும். ஆனால் இந்த க்ளூ போட்டால் தான் வரும். உங்களுக்கு இன்னும் ஒரு டார்க் கலர் வேணும்னாக்கா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கலர் ஆட் பண்ண வேணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இல்லை இப்போ வந்து எல்லாம் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இது கூட ஹோம் மேட் ஆக்டிவேட்டர் போடலாம். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்து அதை செய்யுங்க. ஸோ இப்போ நான் ஹோம் மேட் ஆக்டிவேட்டர் தான் போட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போட போனேன். இப்போ ஹோம்மேட் ஆக்டிவேட்டர் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணு. இதோ வருது பாருங்க. இப்படிதான் பபிள்ஸ் வரும். நம்ம ஷாம்பு ஆட் பண்ணிக்கனால பபிள்ஸ் தான் வரும். ஏ வாவ்! இப்போ வந்து நம்மளோட ஸ்லைம் வந்திருக்கு. வாவ், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாவ், நல்லா ஸ்லைம் வந்திருக்கு. இப்போ நல்லா கிரீன் கலர்ல. ஸோ இப்போ வந்து நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்லைம் மிக்ஸ் பண்ணுவோம். ஸ்லைம் வந்துருச்சு. ஸோ நம்ம விளையாடுற டைம் வந்துருச்சு. இது பார்த்தீங்களா ஸ்லைம் வருது. Glow in the dark slime. அது தெரியுமா? அதே மாதிரி இருக்குல்ல இது. வாவ், இப்போ நம்மளோட இப்படி வந்து கை வச்சு பாருங்க. இப்படி ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நீங்கள் விளாடுற ஸ்டேஜ் ஆயிடும். இல்லை, இப்படி வச்சு இப்படி பண்ணி இப்படி வந்துச்சுனாக்கா நீங்கள் விளாடலான்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்பூனில் இருக்கிறதும் நான் எடுத்துடுறேன். அதுவும் ஸ்லைம் தான். ஆலோவேரா ஸ்லைம் மாதிரி இருக்குல்ல, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தாக்க இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கையில் வச்சு விளாட்லாம் தான் நினைக்கிறேன். ஆமாம், விளாட்லாம். நல்லா வந்துருக்கு. அப்போ நான் கிண்ணத்துக்குள்ளேயே போட்டுருவோம். ஸோ இப்போ ஃபிங்கரால் நான் அமுக்கி விளையாட போகிறேன். இந்த ஸ்லைம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீயும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த பியூட்டிஃபுல்லான கிரீன் ஸ்லைம்ல நான் பியூட்டிஃபுல்லான கிளிட்டர் ஜிம்கிஸ் போட போறேன். கலர் கிளிட்டர் ஜிம்கிஸ் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்லைம்ல போடுறேன்.